அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் டிசம்பர் 31 உள்ள பதிவினை காண்போம். டிசம்பர் 31 ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என டிசம்பர் 31 உலக அளவில் 31 அனைவரும் என்ன கடைபிடிக்க வேண்டும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என ஆண்டின் இறுதி நாளில் உள்ள அந்த பதிவினை காண்போம். இது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஜூலை 1 டிசம்பர் 31 வரை பதிந்து வருகிறோம். மீண்டும் ஜனவரி 1 ஜூன் 30 வரை அடுத்த பதிவு தொடரும் என கூறி இந்த டிசம்பர் 31 பதிவினை நாம் காண்போம். மகிழ்வூட்டு என்று ஒரு சொல்லில் கூறலாம். அண்ட வெளியில் விருப்பமானவை இல்லை. அண்ட வெளியில் விருப்பமானவை இல்லை. அது மிகவும் நன்கு அமைந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவருக்கு உரிய வருவாயை கொடுக்கிறது என பயந்துள்ளார். ஆங்கில மொழியில் நிலையான இன்ப நிறைவு சிறப்பும் அந்த வாழ்க்கைக்கான அகநிலை தன்மையில் இருந்த உள்ளம் ஒழித்து கட்டப்பட்டது. ஏற்கனவே இப்போது இந்த வாழ்விலும் அவருக்கு நன்று உயிரின பெரும் பிரிவில் நுழைந்து விட்டார் என அவர் நன்று உயிரின பெரும் பிரிவில் நுழைந்து விட்டார். அவர் முடிவே இல்லாத அடிப்படையில் அமைந்து இருக்கிறார் என அந்த அண்ட வெளியில் விருப்பமானவை இல்லை. அது மிகவும் நன்கு அமைந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவருக்குரிய வருவாயை கொடுக்கிறது. மகிழ்வூட்டும் தன்மையாக நிலையான இன்ப நிறைவு சிறப்பு அந்த வாழ்க்கைக்கான அகநிலை தன்மையில் இருந்த உள்ளம் ஒழித்து கட்டப்பட்டது. ஏற்கனவே இப்போது இந்த வாழ்விலும் அவர் நன்று உயிரின பெரும் பிரிவில் நுழைந்து விட்டார். ஒரு முடிவே இல்லாத அடிப்படையில் அமைந்திருக்கிறார் என பதிந்து மனிதன் வாழ்க்கையில் சரியான வழியை கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடித்து மகிழ்ச்சியாகவும் மகிழ்ந்தும் இருக்க முடியும் என மகிழ்வூட்டு என வாழ்வின் நாம் ஒவ்வொரு நாளும் அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் டிசம்பர் 31 ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் ஆண்டின் இறுதி நாளான இந்த 31 மகிழ்வூட்டு அண்ட வெளியில் விருப்பமானவை இல்லை. அது மிகவும் நன்கு அமைந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவருக்குரிய வருவாயை ஆண்டுதோறும் கொடுக்கும் என 31 தமிழில் பதிந்து ஆங்கிலத்தில் அவர் என்ன கூறியுள்ளார் என்பதனை டிசம்பர் 31 பதிவினை காண்போம். We can say it in acrostic glad, branding, laugh and dear. Branding, laugh and dear. The universe has no favorites. It is supremely just and give to every man his rightful earnings. Happy in the eternal happiness is he who has come to that life from which the thought of self is abolished. Already even now and in this life he has entered the kingdom of heaven and he is at rest on the bottom of the infinite. Man can find the right way in life and having found it can rejoice and be glad. Be glad in the sense we can say planting love and dear. We can say on December 31st, the year end of every year, we can say this habits. We can inculcate the habit of positive and negative and go ahead with the day on which we impart the day on which the December 31st on every day and in a year we can formulate our scheme on this. ஒவ்வொரு ஆண்டும் நாம் டிசம்பர் 31 அந்த அகத்தவமாக ஆண்டின் ஒவ்வொரு நாள் மகிழ்வூட்டு நிலையில் இருப்போம் என கூறி டிசம்பர் 31 பதிவினை அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற இந்த ஆண்டின் இறுதி நாள் பதிவினை நிறைவு செய்து மீண்டும் ஜனவரி முதல் ஜூன் 30 வரை ஒரு ஆண்டிற்கு உண்டான பதிவினை தொடர்கிறோம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.